தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கும் பொழுது அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. தாவேகா தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்கள் எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பிக்சர்ஸ் எடுக்க வேண்டியது வருது. அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய நேரங்கள் தேவைப்படுது, நிறைய டேட்டா தேவைப்படுது. எடிட்டிங்க்கு சில நாட்கள் ஆகுது. உங்ககிட்ட வீடியோ கொண்டு வந்து சேர்த்துறதுக்கே 10 நாள், ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருது. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ப்ராப்பரா எப்படி கொண்டு வந்து சேர்த்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெயிட்டா நம்மளே இறங்கி பேசறலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ராப்பரான கேமரா இல்ல, ப்ராப்பரான பேக்ரவுண்ட் இல்ல, ப்ராப்பரான எதுவுமே இல்லை அப்படின்னு பல மாசங்கள் ஓடி போச்சு. ஒண்ணுமே சரி பண்ண முடியல. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்ல கருத்துக்களும் நல்ல விவாதங்களும் தான் தேவை. ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வேணும், நல்ல கேமரா வேணும், நல்ல பிசி வேணும் எடிட் பண்றதுக்கு அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. உங்களோட ஆரோக்கியமான நல்ல கருத்துக்கள், நல்ல விவாதங்கள் கடைசி தீக்குச்சிக்கு எப்பவுமே தேவை. அதுதான் கடைசி தீக்குச்சி இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆழமா நம்புறேன். இனி தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல செய்திகள், நல்ல அரசியல் எல்லாமே தொடர்ந்து விவாதிப்போம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. அது மட்டும் இல்லாம வர 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிக்கும்? அதிமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும், தாவேகா தான் ஜெயிக்கும். ஆல்ரெடி நம்ம பல வீடியோக்கள்ல பேசிக்கிறோம். அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதற்கு அவர்களோட ட்ரெடிஷன், அவர்களோட கூட்டணி வலிமையா இருக்கு. திமுகவோட கூட்டணி வலிமையா இருக்கு. அவர்களுக்கு ஆளும் கட்சி அப்படிங்கிற ஒரு பவர் இருந்தாலும் கூட அந்த அதிருப்தி இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகாவுக்கு கூட்டணி பலம் இல்லை. இளைஞர்கள் படி நிறைய இருக்கு. அவர்களுக்கு ஒரு மாற்றாட்சி தருவோம், ஒரு புது வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தாவேகா ஆட்சி கட்டல் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு பெரிய குரூப் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு கூட்டணி வேண்டாம். இப்படி மும்முனை போட்டியா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் ஒரு சில இம்பாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வரப்போற 2026 எலெக்ஷன்ல நடக்க போகுது. இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் அவங்க ஆளுங்கட்சி. என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கு தேவையான சப்போர்ட் இன்னும் இல்லையோ, அதை விட அதிகமான சப்போர்ட் இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இனி தொடர்ந்து அதிக செய்திகள், அதிக அரசியல் எல்லாமே தொடர்ந்து கடைசி தீக்குச்சி சேனல்ல விவாதிப்போம். உங்களுக்கு அடுத்த வீடியோல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.